வணக்கம். நான் லீதர். சில விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கே சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் கட்டாயமா பேசித்தான் ஆகணும். இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணுறதுக்குரிய ரீசன் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், உண்மையிலே இந்த விஷயம் பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுடைய குழந்தைகள், சிறுமிகளை எந்த அளவுக்கு நம்ம என்ன கேர்லெஸ்ஸாக வச்சு வைக்கிறோமோ அதை விட பாதுகாப்பான முறையில் பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். 10 வயது சிறுமி திருவள்ளூர் என்ற இடத்துல, கும்மிடிப்பூண்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 10 வயது சிறுமி என்றதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வயது குழந்தைன்னு தான் சொல்லணும். கடந்த சனிக்கிழமை 13ஆம் தேதி இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்து 7 நாட்கள் கடந்துடுச்சு. இந்த சிறுமி பாடசாலையை முடிச்சுட்டு அவங்களோட பாட்டி வீட்டுக்கு, அதாவது சனிக்கிழமைன்றதால அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டை போகலை, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வீட்டை போகிறன்ற பிளானில் இருக்கிறாங்க. ஸோ பாட்டி வீட்டை போகிறதுக்கு போகிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய டைம், ஸ்கூல் முடிஞ்சு போகிற டைம் இல்லையா. ஸோ அதனால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாதை வழியாக தான் போகிறாங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் நிறைந்த பகுதி. அடுத்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். இதால் பஸ் ஒன்றும் போகிறதுக்கு வசதி இல்லை அவங்களோட பாட்டி வீட்டுக்கு. ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அதை திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ண விரும்பல. அந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சங்கடமாக இருக்குது, அல்லது கவலையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் வீடியோ ஃபுட்டேஜை அட்டாச் பண்ணலை. போகும்போது அந்த குழந்தைக்கு பின்னாலேயே இந்த ஒரு நபர் போகிறான். போயிட்டு அந்த பாயை பொத்தி அந்த சிறுமியை, அந்த 10 வயது குழந்தைய தூக்கிட்டு மாந்தோப்புக்குள்ளே போயிட்டான். இப்போ அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் இந்த சிறுமிக்கு இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுமி காப்பாற்றப்பட்டிருக்காள். அந்த சிறுமியை இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அவங்களுக்கான சிகிச்சை கொடுக்குறாங்க. அதி தீவிரமான ஒரு சிகிச்சை தான் கொடுக்கப்படுது. இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுமியை மாந்தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு முறை இல்லை, 2 முறை பண்ணப்பட்டிருக்கிறதா அவங்களோட அம்மா, அந்த குழந்தையிட அம்மா பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. சில விஷயம் அவங்களுக்கு பேசவே முடியலை, அந்தளவுக்கு கத்துறாங்க. இந்த சிறுமியை கொண்டு போயிட்டு அவன் பாலியல் தொந்தரவு பண்ணும்போது அந்த சிறுமி என்னை விட்டுருங்க மாமா, என்னை விட்டுருங்க அங்கிள் என்று சொல்லி அவள் கத்துறாள். அந்த டைம் விடாமல் கத்தியை காட்டி மிரட்டி, நீ சத்தம் போட்டேன்னு சொன்னால் கழுத்தறுத்து நான் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அரைஞ்சு அந்த குழந்தையிட இந்த உதடெல்லாம் வெடிச்சு ரத்தம் ப்ளீடிங் ஆகிருக்குது. இப்படியான ஒரு விஷயத்த பண்ணும்போது எனக்கு வலிக்குது, ஏலாது, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த குழந்தை கத்துன பையன் அந்த நபர் விடலை. மோட்டர் பைக் சத்தம், வாகன சத்தம் ஏதோ வருதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு இவன் ஓடினதுக்கு பிறகு அந்த சிறுமி வீட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அவங்களோட அம்மா சொல்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு தரம், முதலாவது தரம் முயற்சி செஞ்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவன் பிடிச்சான், திரும்பியும் பாலியல் பலாத்காரம் பண்ணான். அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் கழிச்சு இவன் தொலைபேசியில் யாரோடையோ கதைச்சு கொண்டு வந்தான் ஃபோனில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கதைக்கும் போது ஹிந்தி லாங்குவேஜ் கதைச்சிருக்காக சொல்லப்படுது. இந்த சிறுமி கேட்டிருக்கால் ஹிந்தியில் கதைக்கிறான். ஸோ இது ஒரு நார்த் இந்தியன் இருக்குமோன்ற ஒரு டவுட்லையும் இப்போ விசாரணைகள் போகுது. ஸோ 2வது தரம் செருப்பு இல்லாமல், முதலாவது தரம் ஓடும்போது செருப்பு சத்தத்தை கேட்டு தான் இவன் பிடிச்சான்றதுக்காக 2வது தரம் அந்த சிறுமி செருப்பை கலட்டிட்டு ஓடி வந்திருக்கிறாள். அவங்களோட பாட்டி விட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறதுக்கு முந்தி அந்த சிறுமியோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளட்டு. அதுக்கு பிறகு இவங்க அந்த மாந்தோப்பு இடத்தை போய் சர்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நபர் இல்லை. இது நடந்து 6 நாட்கள், இன்றைக்கு 7வது நாள். இதில் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த நபர் யாருன்னு சொல்லி போலீஸாரால் கைது செய்யப்படலை. தமிழ்நாட்டு போலீஸார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இதுவரைக்குமே தனிப்படை குழு 2 குழுக்கள் அமைச்சு தேடப்பட்ட இடத்துல கூட அந்த நபர் கைது செய்யப்படலை, யாருன்றே தெரியலை. 3வது தனிப்படை குழுவும் அமைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து மொபைல் சிக்னல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லி. ஒட்டுமொத்தமாக இங்கே 10 நபர்களில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து அந்த குழந்தைகிட்ட முன்னில் காட்டுறாங்க. இந்த நபரில் யாராச்சும் முறாளான்னு சொல்லி அடையாளம் காட்டுறதுக்கு இந்த 10 நபர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்காள். இப்போ
இந்த விஷயத்தை பண்ணின அந்த கொடூரமான நபர் வந்து யாருன்றது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்த் சைட்டில் ஒருவேளை அந்த ஹிந்தி லாங்குவேஜ் காய்ச்சல்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருந்தா இல்லையா? ஸோ அதனால வந்து நோர்த் சைட்ல இருந்து வந்து இங்கே வேலைக்கு வந்துட்டு இப்படியான விஷயத்த பண்ணிட்டு ஓடி இருப்பானோன்ற பேரில் இப்போ வந்து போலீஸார் இந்த நோர்த் சைட்லையும் வந்து தேடுதல் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ மேக் பண்ற வரைக்கும் இதுதான் இருக்கிற அப்டேட். குழந்தைகளை 10 வயது குழந்தை அந்த செக்ஸ்ன்ற விஷயமே என்னன்னு தெரியாத அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கொடூரமான முறையில பாலியல் பலாத்காரம் பண்ணி அடிச்சு துன்புறுத்தல் பண்ணின அந்த மிருகம் வந்து யாருன்ற விஷயம் இன்னும் தெரியலன்றதுதான் இங்க இருக்கிற சோகமான ஒரு விஷயம். பெற்றோர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்க போயிட்டு கூட்டி வாங்க, அல்லது வந்து யாராச்சும் தெரிஞ்ச உங்களுக்கு நம்பிக்கையான பாதுகாவலர், நான் இதையும் சொல்றேன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களே நிறைய அவங்கள வீட்டில் இருக்கிறவங்களால உறவினர்களாலேயே நிறைய இப்படியான பாலியல் தொந்தரவுகள் வந்து நடந்திருக்குது குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபராக இருக்கணும். இல்லை நீங்களே போயிட்டு கூட்டுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து நியூஸ் வந்து போடணும்னு நான் சர்ச் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தொந்தரவுகள், பாலியல் தொல்லைகள், அல்லது வந்து வரதட்சணை கொடுமை, அதையும் தாண்டி இந்த கொள்ளை, இப்படியான விஷயங்கள் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய சிறுமிகள் அதிகமாக இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாராங்கன்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது. ஸோ நான் எகெயின் இந்த வீடியோ மூலமாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணுங்க. இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுமி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நடத்தின அந்த நபருக்குரிய தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அவங்களோட அம்மா சொல்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா உருக்கமான பதிவு அவங்க பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போடாதீங்க, சுட்டு கொல்லுங்க. அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க சொல்ற விஷயம் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து இந்த தண்டனைகள் வந்து உடனுக்குடன் கொடுக்கப்படுறது வந்து இப்படியான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு அறிக்கைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனால் இந்த தண்டனைகள் கண்டுபிடிக்கிறாங்க, இப்படியான ரேப் பண்ண விஷயங்கள் நடக்குது, கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கான தண்டனை கொடுக்குறாங்க. எகைன் வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் நடக்குது. எதனாலன்றது ஸ்டில் கேள்விக்குறியா இருக்குது. ஒரு குழந்தை 10 வயசு குழந்தையோட இந்த தோட் வந்து உருவாகுதுன்னு சொன்னால் அவன் எப்படி ஒரு மனிதனாக எப்படி நம்ம எடுத்துக்கொள்றது? இங்க இருக்கிற கேள்வி இதுதான். ஸோ தயவு செஞ்சு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை, சிறுமிகளை, சிறுவர்களை நீங்க தான் கேர் பண்ணணும். ஸோ யாருமே சுற்றி இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கன்றது நம்ப முடியாத ஒரு விஷயம். நாம தான் நம்மளோட குழந்தைகளை வந்து சேவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது ஒரு அவேர்னஸ் அடிக்கணும். குழந்தைக்கு வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து லாஸ்ட்டாக அடிக்கணும்ன்றதான் என்னுடைய ப்ரேயர்ஸ். அடுத்ததா இன்னொரு அப்டேட்டில் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.